உலகத்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். த ரைஸ் எலுமின் அமைப்பினுடைய 15வது உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு மலேசியா நாட்டின் பினாங் நகரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது, இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க மாநாட்டு குழுவினுடைய தலைவர், மலேசிய நாட்டின் ரைஸ் அமைப்பினுடைய தலைவர் திரு சரவணன் சின்னப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேர்களே, அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம சென்ற ஜனவரியில் தான் நம்மளுடைய ரைஸுடைய 14வது உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நம்ம ஐடிசி கிராண்ட் சோலாவில் நடத்தியிருந்தோம். ஆனால் இப்போ அதுக்குள்ளாரே இப்போ நம்ம 15வது மாநாடு நம்ம மலேசியா பினாங்கில் நடத்துகிறோம். ஏன் சார் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம திடீர்னு நடத்துகிறோம்? அதற்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன சார்? குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ரைஸ் அமைப்பு 2018 தான் முதல் மாநாடு நம்ம நடத்தணும். இப்போ 2018 பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகள் வந்திருக்கு. இந்த 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது 15வது மாநாடுன்னு சொன்னாக்கா ஒரு ஆண்டுல 2 நிகழ்ச்சியோ இல்லை 3 நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, கோவிட் காலத்துல கூட நம்ம இணையத்தின் வழி நடத்தணும். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, முதலில் உலக அளவில் உள்ள 40 நாடுகள்ல இப்போ நம்ம இருக்கோம்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு சொன்னாக்கா இந்த மாநாடுகள் தான். ஒவ்வொரு மாநாடுகளும் ஒவ்வொரு நாட்டுல செய்யும் போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இது மலேசியால 3வது மாநாடு. இந்த 3ஆம் மாநாடு நம்ம பினாங் மாநிலத்தை நோக்கி செய்கிறோம். அந்த பினாங் மாநிலத்தில் செய்யும்போது இங்க இருக்கின்ற ஏசியா பசிபிக், குறிப்பாக இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், இந்த மாதிரி பல நாடுகள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனவரி நம்ம நடத்தணும். அதுக்கப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு 8வது மாநாடு, இது 15வது மாநாடு இங்கே நடத்துகிறோம். கண்டிப்பாக சார். இப்போ நம்மளுடைய மாநாடு, ஒவ்வொரு மாநாடும் குறிப்பாக தாவோஸ் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடக்கிற அதே வென்யூவில் நடந்துச்சு. இப்போ சென்ற நம்மளுடைய மாநாடு ஐடிசி கிராண்ட் சோலாவில் நடந்துச்சு. இப்போ இது பினாங்கில் ஏன்னா ஒவ்வொரு மாநாடும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துல நடத்துகிறோம். இப்போ இந்த பினாங்கில் நம்ம பிக்கா அந்த சென்டரில் நடத்துகிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? ஓகே, நீங்கள் சொன்னது போல் 13வது மாநாடு தான் டாவோஸ் நடந்துச்சு. 14வது மாநாடு சென்னையில் நடந்துச்சு. இது 15வது மாநாடு பிக்கான்னு சொல்கிற இடத்துல நடக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 மாநாடு 2வது மாநாடும் 11வது மாநாடும் மலேசியாவில் நடத்தணும். நம்ம 2 சைபஜயா பல்கலைக்கழகத்தில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நடத்தணும். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது மாநாடு அப்படின்னா நம்மளோட 11வது உலக தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் மாநாடு மைடேக்னு சொல்கிற கோலாலம்பூரில் நடந்துச்சு. அது இன்னொரு மாநிலம் சென்ட்ரலில் நடந்துச்சு. ஒரு பெரிய விழா நடந்துச்சு. இப்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பினாங் மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாநிலம். அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் இருக்கு. இன்றைக்கு நம்ம பட்டவர்ட்டு அழைக்கக்கூடியது பினாங்னு சொல்றது ஒரு காலத்துல 1000ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழன் கடாரம் வந்தார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த கடாரம் வந்தார்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த காலகட்டத்தில் இந்த பட்டவர்ட் அல்லது பினாங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடா மாநிலத்துல தான் இருந்தது. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதில் அது ஒரு வரலாறு இருக்கு. அப்புறம் நீங்க லிம்பா பூஜாவலின்னு சொல்லிட்டு எப்படி இந்தியாவில் கீழடி மாதிரி நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி கல்வெட்டுக்கள் வரலாறு பூர்வமாக பினாங் மாநிலத்துல அப்ப இந்த கடா மாநிலத்துல இருக்கின்றது. அது தவிர்த்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முதல் தமிழ் கல்வி அப்படின்னா முதல்ல மலேசியால தமிழ் பள்ளி ஆரம்பிச்சது படம் பினாங் மாநிலம் தான். பினாங் மாநிலத்துல தான் இப்ப 200 ஆண்டுகளுக்கு மேல நம்ம தமிழ் கல்வி இருக்குன்னு சொன்னா அது ஆரம்பம் பினாங் மாநிலத்துல நடந்தது. இன்னொன்னு பினாங்ல இந்தியர்கள் அதிகமா ஏறக்குறைய ஒரு 9.7 விழுக்காடு அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 10 விழுக்காடு இந்தியர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு பெரிய பங்கு அங்க வச்சிருக்கோம். அதனால பினாங் மாநிலத்துல நம்ம செய்யறோம். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பினாங் மாநிலம் அந்த அரசாங்கமே அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்டே குறிப்பா இந்த வியாபாரத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க அண்மையில கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சென்னையில இருந்து நேரடியான ஃபிளைட் பினாங் மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு இண்டிகோ வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாநாடு உலக தமிழர்களை ஒன்று இணைப்பது மட்டும் இல்லாம குறிப்பா சென்னைக்கும்
அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் பிணைங்கும் நேரடியாக இணைப்பதற்கான ஒரு வழியாகவும் இருக்கும். அதனால தான் வந்து பிணைங் மாநிலத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். கண்டிப்பா சார். இப்போ இந்த பினாங் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியான தொழில் சார்ந்த சிறப்புகள் இருக்கு? அந்த பினாங்குக்கு பின்னால் இருக்கிற, ஏன்னா நிறைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, குறிப்பா பினாங்குக்கும் தொழில்துறைக்கும் என்ன மாதிரியான உறவுகள் இருக்கு சார்? ஓகே, குறிப்பா பாத்தீங்கன்னா பினாங் சொல்லும் போதே வந்து சிலிகான் வேலின்னு சொல்லுவோம். சிலிகான் வேலின்னு சொல்லும் போது இஎன்இ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கான சம்மந்தப்பட்டது இருக்கு. நிறைய ரோபோட்டிக் சம்மந்தப்பட்டதான பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி லைக் இன்டெல், இந்த மாதிரியான மெயினோட இதே வந்து இங்கே தான் இருக்கு. பல பிசிபி, அப்புறம் வந்து இந்த மாதிரியான பாட் செய்கிற மாதிரி இப்போ இதுவும் நம்மள்ட்ட நிறையா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து இந்த சிலிகான் வேலி. அது மட்டும் இல்லாமல் ஒரு துறைமுகம் அங்கே இருக்கின்றதுனால, இது வந்து பாட் அங்கே இருக்கிறதுனால இந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி. பிணைங் மாநிலம்ன்றாலே வந்து அந்த ஃபுட்டோட கல்ச்சர், அனைத்து இனத்தோட உணவும் நம்ம கிடைக்கும், கல்ச்சரை நம்ம பார்க்கலாம். பக்கத்திலே வந்து லங்காவி இந்த மாதிரிலாம் இருக்கிறனால, அது ஒரு தீவாக இருக்கிறதுனால கடல் சார்ந்து எல்லாமே பார்த்து இயற்கையோட எல்லாமே இருக்கும் போது பார்த்துக்கிட்டு சொன்னாக்கா இந்த பிணைங் மாநிலம் வந்து ஒரு சுற்றுலாவுக்கும் வந்து ஒரு பெரிய தளமாக இருக்கும். அதனால டூரிசம்க்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரினால இந்த மெடிக்கல் டூரிசம் என்று அழைக்கப்படுகின்ற, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாரும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற மருத்துவம் அவங்களுக்கு சார்ந்து இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த இடத்துல இருக்கக்கூடாது. காரணம்னாக்கா அங்கே இருந்தாக்கா எப்படியா இருந்தாலும் அவங்க தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு அப்பப்போ போக வேண்டியது இருக்கும். அதனால இந்த மாதிரியான மருத்துவமாக இருந்தால் நம்ம எங்கேயாவது தனியாக போயிட்டு இருக்கணும், யாருக்கும் தெரியாது இருக்கணும், இல்லை கட்டி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இல்லை தரமான இடம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெடிக்கல் டூரிசமும் வந்து இங்கே நல்லா இருக்கு. பிறகு வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, கல்வி அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதும், ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா தொழில் திறன் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பல பேத்துக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல துறைகளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கான்செப்ட் நோட் சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த கான்செப்ட் நோட்ல வந்து அவங்க படிச்சாங்கன்னு சொன்னாக்கா பிணைங் மாநிலம் மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மலேசியா, பிறகு வந்து சிங்கப்பூர், இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் இருக்கும்போது இந்த மாநாட்டு மூலியமா எந்த அளவுக்கு பயன்படலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும். கண்டிப்பாக சார். நீங்கள் இப்படி இதை சொல்கிறப்பயே இந்த மாநாட்டிற்கு வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறதான அந்த வாய்ப்புகளும் அந்த உணர்வுகளும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாநாட்டில் நம்ம எத்தனை நாடுகள் இருந்து டெலிகேட்ஸ் வர இருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த தொழில் சார்ந்து வர இருக்கிறாங்க, அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சார்? குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லா மாநாட்டிலையும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30லேருந்து 40 நாடுகள்ல இருந்து வந்து கலந்து கொண்ட ஹிஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு வந்து கலந்து கொள்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மெயினாக எப்பயுமே பார்க்குறது வந்து அமெரிக்காவிலேருந்து வராங்க, கனடாவிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ட்ரேட் மிஷன் மாதிரி வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றாங்க மற்ற நாடுகளோட இணைந்து. யூரோப்லேருந்து வராங்க, அப்படின்னா சுவிட்சர்லாந்துலேருந்து வராங்க, லண்டன்லேருந்து வராங்க, அந்த மாதிரி வந்து இந்த ஐரோப்பா கண்டத்துலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியா நாடுகள்லேருந்து வராங்க. பிறகு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் ஒமான், கத்தார், அபுதாபி, யுஏஇ, அந்த மாதிரி சொல்லிட்டு பல நாடுகள்ல இருந்து அங்கிருந்தும் நம்மளுக்கு வராங்க. பிறகு தமிழ்நாட்டில இருந்து நிச்சயமா வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய டெலிகேஷன் நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில இருந்து வருவாங்க, ஸ்ரீலங்கால இருந்து வருவாங்க, இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து வராங்க. இந்தோனேஷியா, மியான்மார், அப்புறம் வந்து வியட்நாம், இந்த மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்து வராங்க. ஸோ ஏறக்குறைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம இலக்கு வச்சிருக்கிறது 1000 டெலிகேட்ஸ். ஏன்னா அந்த ஹால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஹாலில் வந்து 2000 பேரை இது பண்ற அளவுக்கு அங்க இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால், 2000 பேர் ஒரு ரவுண்ட் வட்ட மையத்துல உட்காந்து கலந்து கொள்ற அளவுக்கு ஒரு பெரிய இடம். அதனால வந்து நம்ம வந்து ஒரு 1000 பேரை எதிர்பார்க்கிறோம். அதனால வந்து எந்த துறைகள்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த துறைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னது போல வந்து மெடிக்கல் துறையிலேருந்து வராங்க. அதனால தமிழ் டாக்டர்ஸ் ஃபாரம் சொல்லிட்டு நடக்கும். அதனால மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, டூரிசம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க. நம்மளோட பெரிய பலன் சொல்றது ஐடி, ஆற்றல் சொல்லிட்டு ஒரு அணி வச்சிருக்கோம். அதனால வந்து ஐடி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி பேசுகிறோம், அப்புறம் வந்து நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோம், அப்புறம் நம்ம வந்து நிறைய வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறோம். அதனால வந்து இன்னைக்கு வந்து மலேசியாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால அதனால வந்து இந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வராங்க. பல துறை அப்படின்னா வந்து ஈவன் ஆயுர்வேதா,
கலை கலாச்சாரத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லா துறைகளிலும் வராங்க. அப்படின்னா வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, உலகம் முழுதும் இருக்கிற இந்தியர்கள் எந்தெந்த துறையில வந்து வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அனைத்து துணையும் உள்ளவங்க இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுல முக்கியமா பார்க்க போறது என்னன்னாக்கா, எது இந்த காலகட்டத்துல தமிழர்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து ஒரு வலுப்படுத்துறதுக்கும் அவங்களை உயர்த்துறதுக்கும் இருக்கிற இண்டஸ்ட்ரின்னு பார்த்து அதுதான் வந்து முக்கியமான எஜெண்டாவை போட்டு நம்ம இதுல முன்னெடுத்து சொல்றோம். ஓகே 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 சார், நம்ம ஏற்கனவே மலேசியாவில் 2 மாநாடுகள் சிறப்பாக நம்ம நடத்தியிருக்கோம். சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்திலையும் சரி, மிட்டெக் அதுலேயும். இந்த 2 மாநாடுகளில் இருந்து இப்போ நம்ம நடக்கிற இந்த பினாங் மாநாடு எந்த இடத்துல வேறுபட்டிருக்கு, இதோடைய சிறப்பு அம்சங்களாக நீங்கள் சொல்கிறது என்ன சார்? ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நடத்தும் போதும் கோலாலம்பூரில் நடத்தும் போதும் இது வந்து சென்ட்ரல் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட்ரல் நடத்தணும். அப்போ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு நார்தர்ன் ரீஜனில், இந்த நார்தர்ன் ரீஜன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் கிட்டத்தில் போனால் தாய்லாந்து போயிடலாம், அப்புறம் கிடாக் போயிடலாம், லங்கா போயிடலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்வாயர்மெண்டல் மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள தமிழர்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அங்கு உள்ள கலாச்சாரங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது, அதுவும் நம்ம பார்க்குறோம். பிறகு வந்து இந்த இடத்துலையும் வந்து குறிப்பாக வந்து இந்தியர்களோட பொருளாதார பங்கும் அரசியல் பங்கும் கல்ச்சர் வேல்யூ பங்கும் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அங்கே பெரிய வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம போன வாட்டி செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து மலேசியாவோட அரசாங்கம் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நம்ம செய்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா மலேசியா அரசாங்கம் மட்டும் இல்லாம குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாநில அரசு அப்படின்னா மாநில அரசு வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து எங்களோட முதலீடு திட்டம், எங்களோட பொருளாதார திட்டம் நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாக்கா முதல்வர், அந்த முதல்வரே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து கலந்து கொள்றேன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா டாக்டர் ஸ்ரீ ராஜுன்னு சொல்லிட்டு இருக்காரு, சுந்தர் ராஜுன்னு. அவர் வந்து எஸ்கோன்னு சொல்லுவோம், இங்க வந்து இங்க எஸ்கோன்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழருக்கு வந்து திரு சுந்தரராஜுன்னு சொல்லிட்டு இருக்காரு, டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜு. அப்ப அவரே வந்து இந்த இதை பார்த்துட்டு இது வந்து நம்ம வந்து குறிப்பா பினாங்கும் பேர் என்னது இந்தியாவுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து வியாபாரத்தை செய்ய முடியும், அது இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுதும் உள்ளவங்க பொருளாதாரத்துல வந்து வியாபாரம் செய்யணும்னு சொன்னாக்கா அதுக்கு பினாங் மாநிலம் வந்து சட்டத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்றாங்க. அதனால இது வந்து ஒரு வித்தியாசமான மாடலா இருக்கும். காரணம் என்னன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்டே நம்ம கூட இருக்கிறனால நமக்கு வந்து இன்னும் வந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது செய்யும் போது உடனே வந்து அதற்கான வாய்ப்புகளும் தெளிவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய. கண்டிப்பா சார் மலேசியா மாநாடு அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது இந்த அவுட்கம் பேஸ்டு ஒரு மாநாடா இருக்கும், எம்ஓயு சைனிங்கா இருக்கட்டும், அதோட ஃபாலோ அப்ஸா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த மாநாட்டில் நம்ம அந்த மாதிரி என்னென்ன இலக்குகள் என்னென்ன திட்டம் வச்சிருக்கோம் சார்? ஒவ்வொரு மாநாட்டிலையும் சில பேர் கேட்பாங்க, மாநாடு நாங்க வந்து பணம் கட்டி வரோம், எங்களுக்கு எந்த நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய சக்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். பலரும் வந்து பலர் வாய்ப்புகளை வந்து பெற்றிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு மாநாட்டு நடத்துறதுக்கு முன்னே வந்து அந்த மாநாடு ஏற்பாடு செய்யும் போது இதிலேயே பல துறைகள் வந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க. உதாரணத்திற்கு இந்த மாநாட்டு நடத்தும் போது நீங்க ஃபிளைட்ல வருவீங்க, அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க வியாபாரம் கொடுப்பீங்க. இந்த ஒரு மாநாடு நடக்கும்போது ஹோட்டல்ல தங்குவீங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்தியர்களோட ஹோட்டல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். லலிதாவோட உரிமையாளர் லைட் ஹோட்டல் இருக்கு, அந்த லைட் ஹோட்டல் வந்து நம்மளோட வந்து ப்ரிஃபர்ட் ஹோட்டலா போட்டிருக்கோம். அப்போ அங்க வந்து ஒரு தமிழர்கள் ஹோட்டல் போய் தங்கும் போது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அதே போல வந்து உணவு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இந்தியர்கள் இருந்து உணவு ஆர்டர் பண்றோம், டிரான்ஸ்போர்டேஷன் இந்தியர்கள் செய்யறாங்க, ஒரு கேமராமேன் இருக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ரீ சம்மிட்லயே அந்த திரும்பி சம்மிட் ஆரம்பிக்கும் போதே வந்து பல இந்தியர்கள் வந்து இங்க வந்து பயன்படுறது ஒன்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து அவங்க வந்து கலந்து கொள்ளும் போது ஒரு ஃபீ கட்டுறாங்க. அப்ப அந்த ஃபீ கட்டும் போது அந்த மாநாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து உணவு, அந்த கான்ஃபரன்ஸ் பேக்கேஜ், அப்புறம் வந்து செமினார் கிட்டு, அது மட்டும் இல்லாம தரமான ஸ்பீக்கர்ஸ், தரமான கருத்துக்களை நம்ம கொண்டு வரோம். அது வந்து ஒரு பெரிய வேல்யூவா இருக்கும். ஸோ பார்ட்டிசிபென்ட் வந்து என்கிட்ட கேட்கறது என்னன்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் வந்து கேட்கறதுனாக்கா வரக்கூடியவங்க வந்து இந்த 3 எதிர்பார்ப்புல தான் வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பை தான் நம்ம பூர்த்தி பண்ண போறோம். ஒண்ணு, நான் வரக்கூடியது வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் லீட் கிடைக்குதா,
அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதற்கு நாங்க வந்து என்ன பண்றோம், அந்தந்த துறைக்கு வந்து B2Bன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் வச்சு அந்த B2Bயை வந்து நடத்துறதுக்கான வழி செய்யறோம். அது வந்து ஒன்று. சில பேர் வந்து என்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நான் வந்து இன்னொரு நாட்டுல வந்து வியாபாரம் திறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நீங்க ஒரு நாடுலயும் போயிட்டு நீங்க வந்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாடையும் சுத்தி வர்றதுக்கு பல ஆண்டுகள் பிடிச்சிரும். ஆனா இங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரே டிக்கெட் எடுத்து வந்தா 40 நாடுகள்ல உள்ள தலைவர்களை நீங்க பாப்பீங்க. அந்த நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு வியாபாரம் செய்ய போறீங்கன்னா அதுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் என்னது, அவங்க என்ன உதவி செய்ய போறாங்கன்னு சொல்றத அதை நீங்க பாத்துடலாம். இரண்டாவது அதை நீங்க பாப்பீங்க. மூணாவது வந்து என்னன்னாக்கா, அந்த ஒவ்வொரு துறைக்கும் வந்து இந்த வாட்டி வந்து உதாரணத்துக்கு இப்ப டூரிசம் இண்டஸ்ட்ரி மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மலேசியாவுக்கு இந்தியால இருந்து சுத்தி பார்க்க வரக்கூடியவங்க ஒரு 1 மில்லியன் பீப்புள் வராங்க. ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சங்களா, 10 லட்சம் பேர் வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க. அதே போல மலேசியால இருந்தும் இந்தியாவுக்கு போறாங்க. அப்ப இங்க இருக்கின்ற இந்த டூர் ஆபரேட்டர் அப்படின்னா இந்த டிராவல் ஏஜென்ட்ஸ் எப்படி வந்து இந்த 2 நாடுகளுக்கும் உள்ள டிராவல் ஏஜென்ட்ஸை வந்து ஒரு குடையினை இணைத்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸா நம்ம செய்ய முடியும். அதே போல வந்து எஜுகேஷன் எக்ஸ்சேஞ்ச், இங்க இருந்து இந்தியாவுக்கு படிக்க வராங்க, இந்தியால இருந்து இங்க படிக்க வராங்க, இங்க இருந்து மிடில் ஈஸ்ட் போறாங்க, மிடில் இருந்து வராங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் பார்த்து அந்த துறையில இருந்து இதை எப்படி நம்மளே செய்யலாம் அப்படின்னா வரக்கூடியவங்க இதை எப்படி பெனிஃபிட் பண்ணலான்னு இந்த அவுட்கம் பேஸ் நம்ம செய்யறோம். அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து அவுட்கம் பேஸ் நல்லா வரணும்னு சொல்றதுக்காக நான் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஆரம்பத்திலே அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னாக்கா ப்ரீ சமிட் வந்து மாதம் நம்ம நடத்துறோம். அவங்களை ஆரம்பத்திலே கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னே அவங்க எந்த தயாரான சூழ்நிலையில வரலாம், அப்ப இந்த மாநாட்டுக்கு வரும்போது ஒரு MOU சைன் பண்ணணும், அடுத்த கட்டம் நம்ம வியாபாரத்தை பண்ணணும்ன்ற நோக்கத்திற்கு வர அளவுக்கு நம்ம தயார்படுத்தலான் இருக்கோம். கண்டிப்பா சார். இப்ப இந்த மலேசியா மாநாட்டுக்கு வரணும்னா குறிப்பா இந்தந்த தயாரிப்புகளோட வந்தா, ஏன்னா நீங்க முன்பே சொன்னீங்க முன்னாடியே பதிவு பண்ணிட்டு வர்றது இந்த மாநாட்டுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும்ட்டு, வேற எந்தெந்த மாதிரியான தயாரிப்புகளோட ஒரு தொழில் முனைவோரா நான் வரணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான தயாரிப்புகளோட வரணும் சார்? நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய வாட்டி வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் உலக தமிழர்களுக்கு இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்தியால இருந்து நம்ம இங்க வரணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு 1 அரைவல் விசா. முன்ன வந்து நீங்க வந்து ஒரு உங்களோட நீங்க ஏன் போறீங்கன்னு காட்டணும், எல்லாத்தையும் காட்டணும் அப்படி வந்துச்சு. இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 1 அரைவல் விசா தான், நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்காக வந்து நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருப்பேன்னு சொன்னாக்கா ஃப்ளைட் டிக்கெட் ஏறும், ஹோட்டல் டிக்கெட் ஏறும், சமயத்துல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, முதல்ல வந்து நீங்க வந்து இந்த சம்மிட்டுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. இரண்டாவது வந்து மலேசியாவுக்கு வந்து நீங்க வந்து கோலாலம்பூர் வழியாவும் வரலாம், இல்ல நேரடியா பினாங் மூலியமா வரலாம். அப்ப இந்தியால இருந்து வரவங்க நேரடியா பினாங்க்கு வந்துட்டு வரலாம், மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரவங்க நேரடியா வந்து பினாங்க்கு வர்றதுக்கான ஃபிளைட் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா கோலாலம்பூருக்கு வந்துட்டு போகலாம். ஸோ கோலாலம்பூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா ஒன்று கோலாலம்பூர்ல இருந்து இன்னொரு ஃபிளைட் எடுத்து அவங்க வந்து பினாங் போயிடலாம். அப்படி இல்லைனாக்கா கார் வழியா போகலாம், அப்படி இல்லைனாக்கா ட்ரெயின் வழியா போயிடலாம். காரும் ட்ரெயின் வழியா எடுத்தாங்கன்னா ஏறக்குறைய 4 ஹவர்ல வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா பிளேன் மூலியமா போயிடலாம். இது இரண்டாவது. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க முதல்ல பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களோட டாட்டா பேஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கிறனால ஒருத்தவங்க வந்து இந்த வியாபாரம் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்களால வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்து உங்களை வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு ப்ரீ நெட்வொர்க் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னாக்கா, ஒன்று இதுல 3 கேட்டகரி வச்சிருக்கோம். ஒன்று வந்து டாப் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம். டாப் சர்க்கிள்ன்றது வந்து உலகம் முழுதும் உள்ள தொழில் முனைவோர்கள்ல வந்து யாரெல்லாம் வந்து சிஇஓவா இருக்கா, இல்ல கட்டி ஒரு கம்பெனியில ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்காங்களோ அவங்களை நீங்க சந்திக்கணும்னு சொன்னாக்கா 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு டின்னர் செய்யறோம். ப்ரீ ஈவென்ட்க்கு வந்து ஒரு டின்னர் செய்யறோம். அந்த டின்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சந்திக்கலாம், அவங்கள்ட்ட வந்து கலந்துரையாட பண்ணலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். அதே போல வந்து ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து 15, 16, 17 இந்த 4 நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அப்ப அதுலயும் கலந்துக்கலாம், இதுலயும் கலந்துக்கலாம். அப்படி டாப் சர்க்கிள்ல இருந்தாக்கா ஸ்டாண்டர்ட் சொன்னாக்கா இந்த 3 நாள் கலந்துக்கலாம். அதே போல இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வச்சிருக்கோம். குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு 30 வயசு கீழே உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல வச்சிருக்கோம். அதே சமயத்துல வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்ல வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து இதையா வந்து ஆரம்பத்தில் பண்ண சொன்னா இந்த டிஸ்கவுண்டட் ரேட்டும் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் வந்து நார்மலா போயிடும். காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வாய்ப்பு. அதனால வந்து முதல்ல பண்ணிட்டாங்கன்னா அதற்கான இது இருக்கு.
பிறகு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா அவங்கள வந்து நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுவோம்னா அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இது பண்ணுவோம், ஒரு சோஷியல் குரூப்ல போட்டுட்ட பிறகு வந்து அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா அவங்களோட லீஸ் வந்து ஒரு 30 செகண்ட் இல்லை 1 மினிட்ல வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இந்த ஆன்லைன் மூலியமா இது பண்றது. வரக்கூடியவங்க என்னன்னு சொன்னா ஒன்று நான் அந்த வியாபாரத்துல வந்து என்னோட வியாபாரம் இருக்கு, நான் வந்து என்னோட வியாபார பொருள் வைக்க வரேன், இல்ல கட்டி ஒரு புது கிளையை திறக்கிறதுக்காக வரேன், இல்ல கட்டி ஒரு இன்வெஸ்டரை தேடி நான் வரேன், இல்ல கட்டின்னு சொன்னாக்கா பல தொழில் முனைவோர்கள் வராங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு நாலேஜ் எடுக்கிறதுக்காக நான் வரேன். அப்படி எல்லாம் நாள் வந்து என்ன 5வது என்னன்னு சொன்னாக்கா குடும்பத்தோட சேர்ந்து இந்த இந்தியர்களை சந்திக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாம மலேசியாவை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வரணும். கண்டிப்பா 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 சார். இவ்வளவு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திட்டீங்க. மாநாட்டுக்கு பதிவு செய்யணும்னா என்ன பண்ணணும் சார்? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன சார்? ஓகே, நம்ம 2 பதிவு திட்டத்தை வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஏன்னா இந்த அதிகமான டெலிகேட்ஸ் வந்து ஒன்று வந்து தமிழ்நாடு அப்படின்னா இந்தியா சார்ந்து வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எப்படியுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 to 40% டெலிகேட்ஸ் வந்து இங்க இருந்து வருவாங்க. அதனால வந்து நம்ம 2 லிங்க் வச்சிருக்கோம். ஒன்று வந்து இந்தியால இருந்து பண்ண போறாங்கன்னு சொன்னாக்கா இந்தியாவில் உள்ள நான் இப்போ வந்து இந்த இதுலயே வந்து நம்ம வந்து அதோட இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் போடுறோம். இதை வந்து அவங்க தொடர்பு கொள்ளலாம். இதை தொடர்பு கொண்டு அவங்க வந்து அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உலகம் முழுதும் மலேசியா, சிங்கப்பூர் மற்ற இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாமே பண்ணணும்னு சொன்னாக்கா அதற்கான வெப்சைட் அட்ரஸும் கொடுக்குறோம். www.therice.asia அப்படி உள்ள வந்து இல்லாட்டி எங்களோட தொலைபேசி எண் இங்க இருக்கும், அவங்க நம்ம தொடர்பு பண்ணலாம். அவங்க வந்து நேரடியா ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு வந்து ஆஃபிஷியலி ஒரு இன்விடேஷன் போயிடும். காரணம் என்னன்னா நீங்க வந்து ஆல்தோ உங்களுக்கு வந்து விசா வந்து ஆன் அரைவல் ஆகி இருந்தாலும் நீங்க எதற்காக நாட்டுக்கு வரீங்க, எந்த இடத்துல தங்க போறீங்க, என்ன நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு முறைப்படியா கொடுத்துருவோம். அந்த இன்விடேஷன் கடிதத்தோட வரும்போது உங்களுக்கு இந்த இமிகிரேஷன் பிரச்சனை எல்லாம் வராது. இது வரைக்கும் மலேசியா மாநாட்டுல 2 மாநாட்டிலையும் வந்து இமிகிரேஷன் யாரையும் திரும்பி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வரல. காரணம் என்னன்னா இந்த எல்லாமே வந்து பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே வரக்கூடியவங்களோட டெலிகேட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இமிகிரேஷனுக்கு ஒப்படைச்சிருந்தோம். ஸோ அதனால வந்து அந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால இதில் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெப்சைட் மூலியமா செய்யலாம், ஹெட்ஃபோன் எடுத்து ஆன் த ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சுலபமான வழியில தான் நம்ம வச்சிருக்கோம். கண்டிப்பா சார். நிறைவா அந்த 15வது உலகத்தமிழ் தொழிலதிபர் திறனாளர்கள் மாநாட்டிற்கு உலகத் தமிழர்களை நீங்க அழைப்பதற்கான உங்களுக்கான நேரம் சார். நீங்க சொல்ற செய்தி என்ன சார்? நம்ம வந்து கடந்த ஜனவரியில வந்து கோ குளோபல் தமிழான்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அப்படின்னா வந்து இந்தியர்கள் வர்த்தகத்துல வந்து உலகத்தை வந்து கோ குளோபல் தமிழான்னு போட்டிருந்தோம். இந்த வாட்டி வா தமிழான்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். அப்படின்னா உலகம் முழுதும் உள்ள தமிழ் சொந்தங்களை தொப்புள் கொடி உறவுகளை வந்து நம்ம வந்து மலேசியாவுக்கு வந்து குறிப்பா பினாங் மாநிலத்துக்கு அழைக்கிறோம். பினாங் மாநிலத்தை நோக்கி இருந்தாலும் இந்த பினாங் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியாவில் நீங்க எங்க வேணாலும் கோலாலம்பூர் எந்த இடத்துல வந்தாலும் வியாபார வாய்ப்புகளை பண்ணலாம். மலேசியாவுக்கு வந்துட்டாலே வந்து அடுத்தது சிங்கப்பூர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறனால சிங்கப்பூர்ல வியாபாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வாய்ப்பு வந்து உலக தமிழர்களை ஒன்றிணைப்பதற்கு இது வந்து நம்ம இன்னொரு சரித்திரம் படைப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் நம்ம வந்து காத்திருக்கோம். காரணம் என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து வியாபாரங்கள் வந்து நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து மலேசியாவோட பிரதமர் குறிப்பாக மலேசியாவோட பிரதமர் ஆசியானோட தலைவராக இருக்கின்றார். அப்படின்னா இந்த ஆண்டு வந்து அவர் தான் வந்து இந்த 10 ஆசியான் நாடுகளுக்கு வந்து தலைவராக இருக்கின்றார். அதனால வந்து இங்கே இருந்து நிறைய வந்து இந்த 10 நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மலேசியாவுக்கு வரும்போது நிறைய இருக்கும். காரணம் என்னன்னா அது ஆசியான் தலைவராக இருக்கின்றாங்க. ஸோ அதனால வந்து மலேசியாவை வந்து ஒரு நுழைவாயிலா பயன்படுத்தி ஒரு வந்து கேட்வே அப்படின்னா கேட்வேயை பயன்படுத்தி உங்க வியாபாரத்தை வந்து இங்கே தொடங்குவதற்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லாம இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் அங்க வந்து நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு முதலீடு செய்யணும், என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லா வழியும் செய்து கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கோம். வா தமிழா என்று உங்களை அழைக்கிறோம். வா தமிழா என்று உலகத் தமிழர்களை அழைத்த உங்களுக்கும் உங்களுடைய வாய்ப்பிற்கும் இந்த மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்து தமிழர் வரலாற்றில் ஒரு நம்பிக்கையான ஒரு தடம் பதிக்க எங்கள் நேயர்கள் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் சார். நன்றி.
மலேசிய நாட்டின் பினாங்கு மாகாணத்தில் நடைபெறவிருக்கும் த ரைஸ் அமைப்பின் 15வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாட்டிற்கு அன்புடன் உங்களை அழைக்கிறோம். வணிகம் வெல்ல, வைய தலைமை கொள்ள, வா தமிழா. முன்பதிவிற்கு 9150060032 அல்லது 33 www.therise.asia